வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் காம்பினேஷனில் கேசரி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த செவ்வாழை, கொஞ்சமாக பொமோகிரானட், ஹாஃப் போர்ஷன் ஆப்பிள், நட்ஸில் வந்து பாதாம், கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்டில் கிஷ்மிஸ் பழம், பிஸ்தா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு ரவைக்கு 1.5 to 1.25 பங்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைச்சாலும் ஓகே. எசன்ஸுமே நமக்கு எந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் பிடிக்குதோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண ஆப்பிளில் ஹாஃப் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவை கூட்டிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பழத்தையும் ரொம்ப சின்ன பீஸா இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ பனானாவோட பைட்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணணும் கேசரினா கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆப்பிள் வந்து நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாதுளம் பழத்தில் ஒரு 1/4 போர்ஷன் மட்டும் நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் லைட்டாக சுகர் சிரப்பில் குக் பண்ணிட்டு தான் சேர்க்க போகிறேன். பாதாமியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸை நம்ம 1-2 கையிலே உடச்சி போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும், ஒரு மிக்சட் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் கேசரியோட சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து அது கரைஞ்சதுக்கப்புறமா சிம் ஃப்ளேம்லேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த இனிப்பு வந்து ஃப்ரூட்ஸில் இறங்கும் போது நம்ம கேசரி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃப்ளேவர் வேணும்னா இந்த மெத்தட் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேசரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பனானாவை ஜஸ்ட் பிஃபோர் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி கட் பண்ணி சேர்த்தா தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ குக் ஆகிடுச்சு, நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் சுகர் சிரப்போடு தான் இருக்கும். ஸோ நம்ம கேசரியோடு மிக்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஈவன் ஆகிடும். ஸோ இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸோ ஹீட் பண்ணோன்னா அந்த சுகர் சிரப்போட ரிமைனிங் சுகர் வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துடணும். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவையை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ண அதே பாத்திரத்தில் ரவை வறுத்துனால ஒட்டிக்கிச்சு நல்லா. ஸோ நம்ம அந்த மாதிரி ஹீட்லேயே ஸ்க்ராப் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும். ஒரு பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தோன்னா கல்லுப்பில் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே. ஸோ இப்போ தண்ணி சூடாயிருச்சு. ஜீனி நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். பேசிக் குவான்டிட்டி வந்து 1:1.5 ரேஷியோ. கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1.25 பங்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஜீனி கரையட்டும். நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிற டைமில் ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்துட்டு உடனே கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா அங்கேங்க லம்ப்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரவை சேர்த்து நான் அடுப்பை சிம்க்கு மாற்றிட்டேன். ஸோ ஸ்லோவாக அந்த ஜீனி பாகில் வேகும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ நல்லா பபுள்ஸ் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பப்போ கரண்டை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் கீழே ஒரு வேளை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி பைனாப்பிள் எசன்ஸ் நான் சேர்த்துட்டேன். ஸோ நம்ம டைம் ஆக ஆக ரவை வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 3/4 ஆகும்போது நான் எசன்ஸ் சேர்த்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி குக் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் பார்க்குறதுக்கு நல்லா இலக்கமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா லேசாக இறுக ஆரம்பிச்சிடும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சரும் வந்து சாஃப்டாக இருந்தது. ஃப்ரூட்ஸை முதல்லே சேர்த்து கொதிக்க விட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இது வந்து நான் பைனாப்பிள் கேசரி பண்ணும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஸோ அதான் லாஸ்ட் நம்ம சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். Hope you like my video. Thank you and happy food.